வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் நடிகர் வடிவேலு அவர்கள் தனக்கான வாக்கை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது நாம் தந்தி தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறோம். எக்ஸாம் பரிச்சை மாதிரி யார் பாஸ் ஆகிறவங்க ஒரு அருமையான ஒரு எலெக்ஷன். இது ரொம்ப அற்புதமான ஒரு எலெக்ஷனு. இது நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கு எல்லாருக்கும். அதனால மண்டே நல்லா செம்மறி ஆடு மாதிரி 3 தடவை உளிப்பு விட்டு யோசனை பூத்துக்குள்ள நுழையும் போது சட 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 நல்ல மண்டே எல்லாம் தலையில ஒரு தண்ணியை ஊற்றி ஒழிப்பிட்டு நல்லா நிதானிச்சு நிதானமா எதுக்கு போடணுமோ அதை கரெக்டா போட்டு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யறவங்க யாரோ அவங்க கரெக்டா போட்டு வெற்றி பெற செய்யணும். ஆக எல்லாரும் ஓட்டு போட்டணும். அதான் ஜனநாயகம் 100% ஓட்டு போட்டா தான் ஜனநாயகத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இந்த இந்தியாவுடைய குடிமகன்கிறதுக்கு ஒரு பெரிய விட்னஸ். அது எல்லா பேரும் சேர்ந்து மறக்காம அவ்வளவு பேர் வீட்டில் ஓட்டு போட்டணும், கள்ள ஓட்ட தவிர. சார், எல்லா வாட்டியுமே தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு எதிராக உங்களுடைய பிரச்சாரம் அமையும். இந்த வாட்டி நீங்க பிரச்சாரம் எதுவுமே செய்யல. அதுக்கான காரணம் என்ன? அந்த கடையை மூடுங்க. வேற என்ன மாதிரி இப்ப அடுத்த ஆட்சி அமைக்க போறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா? மக்களுக்கு நல்ல செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம தலை வணங்க வேண்டியதான். அதை நம்ம தப்பா சொல்ல முடியாது. மக்களுக்கு நல்லது செய்யறவங்க யாருன்றது மக்களுக்கு தெரியும். இப்ப 2 தொகுதியில தேர்தலை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்குறது? ஆமா, அப்படித்தான் பாக்கணும். யார் நிறுத்தி வச்சா? தேர்தல் ஆணையம் 2 தொகுதிக்கு அவரை போய் எழுத்து பேச முடியுமா? என் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவாரு. அது மாதிரி அது வாட்டுக்கு சொன்ன மாதிரி நிறுத்தி வச்சு 2 தொகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க. அதான் ஏதோ தவறு நடந்திருக்கு, நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க சொல்றதான் கரெக்ட். சார், இல்ல இப்போ நீங்க பிரச்சாரம் தேமுதிக தலைவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணல. நீங்க இருந்தாலும் நீங்க எந்த கட்சி சார்பிலே எதுக்குமே நீங்க பிரச்சாரமே பண்ணாம இருந்திருக்கீங்களா? இந்த வாட்டி அந்த வடிவேல் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவா ஏதோ ஒரு ஆதரவா இது வடிவேலுடைய பிரச்சாரம் அமையும். ஆனா இந்த வாட்டி வடிவேல் பிரச்சாரமே இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு சார். அதுக்கான முக்கிய காரணம் என்ன? அந்த கடையை மூடுங்க. வேற பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது அணுகிறாங்களா? அந்த கடையை மூடுங்க. வேற சார், உங்களுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணதுக்கான காரணம் நீங்க திரைப்படங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அதனாலதான் நீங்க பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கடையை மூடுங்க. வேற என்ன சார் ஒரு